எங்க ஊர்ல ஒரு தோட்டம் இருக்கு தமிழ். நல்லா பெரிய தோட்டம். ஒரு 20-30 மரம் இருக்கும். நானும் எதிர்த்த வீட்டு பசங்களும் சேர்ந்து அந்த தோட்டத்துக்கு இருக்கிற காவல்காரனுக்கு தெரியாம உள்ள இறங்கி மாங்காய பறிச்சு மரத்து மேல வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப மாங்காய் கிடைச்சதுன்னா பாக்கெட்ல வச்சு கொண்டு போயிடுவோம். நாங்க மேல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ மரத்துல இருந்து வெறும் மாங்கொட்டையா கீழே விழும்போது அணில் முழு மாம்பழத்தையும் சாப்பிட்டுட்டு கொட்டையை மட்டும் துப்புதேன்னு அதிசயமா மேல பார்த்தா நானே எதிர்த்த வீட்டு பசங்க எல்லாம் மொத்தமா மாட்டிக்குவோம். அன்னைக்கு நாங்க ஓடின ஓட்டம் ஒலிம்பிக்ல கூட யாரும் அந்த மாதிரி ஓடி இருக்கவே மாட்டாங்க. இத்தனை நாளா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் தமிழ். ஜனாமா, அதெல்லாம் ஈடு கட்டுறதுக்கு தான் உங்க கூட இருக்கல. அப்புறம் என்ன? வர்ஷினியோட பிரச்சனைனால என்னால கொஞ்சம் கூட எதுலயுமே போக்கஸ் பண்ண முடியல. சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு வந்தாலும் அதை என்ஜாய் பண்ண முடியல. ஜனாமா விடுங்க, அதெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாமா? நீங்க பயப்படாத. நீ மயங்கி விழுந்தல, நான் தான் உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து வீட்டுல விட்டுருக்கேன். உன் பேரு லிடியா தானே? பிரபுவோட கேர்ள் ஃபிரெண்ட் தானே நீ? ஆமா. நீங்க? நான் பிரபு கல்யாணம் பண்ணிக்க போறான்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அண்ணி. லிடியா, ஏன் அழற? பிரபு நல்லவன் இல்ல, அவன் ரொம்ப மோசமான ஆளு. அது தெரிஞ்சு அவனை லவ் பண்ணது ஏன் தப்புதான். அவன் தெரிந்திருப்பான்னு நான் நம்பினேன். எப்படி எல்லாம் பேசினான் தெரியுமா? அவன் என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணான் தெரியுமா? இன்னைக்கு என்ன பயன்படுத்திட்டு இன்னைக்கு என்ன தூக்கி போட்டுட்டு உங்க பொண்ணு வாழ்க்கைய அழிக்க போறான். ப்ளீஸ், இந்த கல்யாணம் வேண்டாம். உங்க வீட்டு பொண்ணுக்காக இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்க. அவன் கிட்ட உங்க பொண்ணு மாட்டினா அவ வாழ்க்கையே நாசமாயிடும். அவனால உங்க பொண்ண ஒரு நாள் கூட சந்தோஷமா வச்சு பாத்துக்க முடியாது. எங்களுக்குமே அவனை பத்தி ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எங்க கிட்ட ப்ராப்பரா எந்த எவிடன்ஸும் இல்ல. அவன் கெட்டவன்னு நிரூபிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் வேணும். இப்போ நீயே வந்து நேர்ல சொன்னாலும் அத அவன் மேனிபுலேட் பண்ணி எப்படியாச்சும் மாத்திடுவான். நீங்க கவலைப்படாதீங்க. அவன் கெட்டவன்னு நிரூபிக்கிறதுக்கு எல்லா ஆதாரத்தையும் நான் கொடுக்கறேன். என்கிட்ட இருக்கு. நிஜமாதான் சொல்றியா? ஆமா. என்ன மாதிரி உங்க வீட்டு பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. என்ன கூப்பிட்டு மிரட்டினால அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சரி, நீ இப்போ உடனே கூட வரியா? வீட்டுக்கு போலாம். எல்லாரும் முன்னாடியும் வந்து எங்க வீட்டுல சொல்றியா? இல்ல, அந்த டேட்டாவெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். நாளைக்கு நான் கண்டிப்பா வரேன். இப்ப நீங்க கிளம்புங்க. தேங்க்ஸ் லிடியா. தேங்க் யூ சோ மச். என்ன அவன் யுஎஸ் போக சொன்னால, நான் போகும்போது அவன் யாருன்னு எல்லாருக்கும் படம் போட்டு காட்டிட்டு தான் போவேன். நீங்க தைரியமா போங்க. உன்னோட போன் நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா? நோட் பண்ணிக்கோங்க. சொல்லு. என் அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறியா? ஓகே. கிம்பிள், ட்ரோன் எல்லாமே யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு மொமெண்ட்டையும் செப்பரேட்டா நீங்க ஷூட் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 3 கேமராவாவது வச்சுக்கணும். ஏன்னா நடக்க போறது 2 கல்யாணம் இல்லையா? சோ 2 கல்யாணமும் கம்ப்ளீட்டா கவர் ஆகணும். பேமெண்ட பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கன்னா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றத நாங்க கொடுத்துருவோம். இன்னொரு விஷயம், போஸ்ட் வெட்டிங் ஷூட்டையும் நீங்களே பண்ணிடுங்க. நான் உங்ககிட்ட டேட்லாம் மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன். ஓகேண்ணா, தேங்க்யூ. வர்ஷினி, என்னம்மா யார் கூட பேசிட்டு இருக்க? வெட்டிங் போட்டோகிராஃபி வீடியோகிராஃபிக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா. அதெல்லாம் அண்ணன் தமிழும் பாத்துக்க மாட்டாங்களா? இல்லப்பா, ஏதாவது சொதப்பல் நடந்துருமோன்னு சின்ன பயம் இருக்கு.
லைஃப்ல ஒரு தடவை நடக்கக்கூடிய மொமெண்ட்லப்பா. அதான் ம், என்னால முடிஞ்ச முக்கியமான விஷயத்தெல்லாம் நானே பேசி ஃபைனல் பண்ணிக்கிறேன். சரிம்மா. கல்யாணம் முடிவு பண்ணதுல இருந்தே உங்க பொண்ண கையிலேயே பிடிக்க முடியலங்க. நானே ஒரு வேலை செய்யறேன்னு சொன்னாலும் இவ குறுக்க வந்து ஏதாவது கருத்து சொல்லிடுறா. மொத்த கல்யாணமும் இவ டிசைன் பண்ற மாதிரி தான் நடக்கணுமா? அந்த காலத்துல அது மாதிரி எல்லாம் வாய்ப்பு இல்ல மீனா. இன்னைக்கு வாய்ப்பு இருக்குல்ல, பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டுமே. வர்ஷினி பிரபு, எடுத்துக்கோ. ஏய் பிரபு, நீ எப்ப வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். உனக்காக கிச்சன்ல பெர்மிஷன் கேட்டு உனக்காக ஸ்பெஷலா டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோ. மாப்பிள்ளை, நீங்களும் எடுத்துக்கங்க. என்ன நீங்க எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும் அங்கிள், அத நீங்க எடுத்துக்கங்க. என்ன நீங்க? இருக்கட்டும் அங்கிள், நம்ம வீடு தானே. நான் இந்த வீட்டுக்கு வந்தா நீங்க டீ போட்டு தர மாட்டீங்களா? எனக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்குல்ல, அதான் நான் செய்யறேன். பிரபு, சூப்பரா இருக்கு.